exercise 1.5 8th sum பாருங்கம்மா. If a equal to y such that y equal to a plus 1 by 2, a belongs to w and a less than or equal to 5, b equal to y such that y equal to 2n minus 1 by 2, n belongs to w and n less than 5, and c equal to minus 1 minus 1 by 2 1, 3 by 2 2, then show that a minus b union c equal to a minus b intersection a minus c. ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். சி அவங்க கொடுத்துட்டாங்க நம்பர்ஸை. இப்போ அதை வச்சு இந்த ஃபார்முலாவை நாம ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ஏவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y equal to a plus 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஸ்மால் a வந்து a belongs to w. wனா என்ன? ஹோல் நம்பர்ஸ் எதில் ஆரம்பிக்கும்? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். சரியா? அதுக்கப்புறம் அந்த a எப்படி இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா ஹோல் நம்பராகவும் இருக்கணும், 5ஐ விட ஸ்மால் நம்பராகவும் இருக்கணும், 5ம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த a என்னெல்லாம் வரும் அப்படின்னா a ஈக்குவல் டு 0 1 2 3 4 5. சரியா? இப்போ கண்டுபிடிக்கணும், ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். y ஈக்குவல் டு a பிளஸ் 1 by 2. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்க, y ஈக்குவல் டு 0 பிளஸ் 1 by 2. என்ன வரும் உங்களுக்கு? 0 பிளஸ் 1 வந்து 1 வரும், 1 by 2. நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 by 2. ஒவ்வொரு நம்பரா போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 by 2 வரும், கேன்சல் பண்ணா 1. சரியா? நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 2 பிளஸ் 1 by 2, 3 by 2. y ஈக்குவல் டு 3 போடணும், 3 பிளஸ் 1 by 2 வரும், 4 by 2 வரும், கேன்சல் பண்ணா 2 வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? y ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 4 சப்ஸ்டியூட் பண்ணும். 4 plus 1 by 2, 4 plus 1 5 by 2. Next y equal to 5 substitute பண்ணும். 5 plus 1 by 2, 6 by 2 வரும். கேன்சல் பண்ணா உங்களுக்கு 3 வரும். இப்போ ஏல இந்த நம்பர் கண்டுபிடிச்சோம்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஏல எழுதும். சரியா? a equal to என்னெல்லாம் வரும்? 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, அப்புறம் 3. சரியா? புரிஞ்சுதாமா? இப்போ b கண்டுபிடிக்கணும். bல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? y equal to 2n minus 1 by 2. அந்த n எப்படி இருக்கான்? ஹோல் நம்பரை இருக்கணும். அந்த nல ஹோல் நம்பர்னா 0, 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த n எப்படி இருக்கணுமா? 5ஓட லெஸ்ஸர் நம்பரா இருக்கணும். சரியா? அப்போ எதெல்லாம் வரும்? 0ல இருந்து 4 வரைக்கும் போகணும். n எப்படி இருக்கும்? 0ல இருந்து 4 வரைக்கும். அப்போ 0 1 2 3 4. அப்போ இங்க என்ன போட்டிருக்காங்க? y equal to 2n minus 1 by 2. ஒவ்வொரு நம்பரா போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? y equal to 2 into 0 minus 1 by 2. 2 into 0 என்ன வரும்? 0 வரும். அப்போ 0 minus 1 வந்து minus 1 by 2. நெக்ஸ்ட் y equal to 2 into 1 போடணும். minus 1 by 2. 2 1s are 2. 2 minus 1 வந்து 1 வரும். அப்போ அது 1 by 2. நெக்ஸ்ட் y equal to 2. 2 சப்ஸ்டியூட் பண்ணும். minus 1 by 2. 2 2s are 4. 4 minus 1 வந்து 3. 3 by 2. புரிஞ்சுதாமா? ஒன்னொன்னா போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் y equal to 2. 3 சப்ஸ்டியூட் பண்ணும். minus 1 by 2. 2 3s are 6. 6 minus 1 5. அப்போ 5 by 2. நெக்ஸ்ட் y equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணும். minus 1 by 2. 2 4s are 8. 8 minus 1 7. 7 by 2. இதெல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் எழுதணும். minus 1 by 2, அப்புறம் minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. இதெல்லாம் எதுல வருது? bல வருது. சரியா?
சி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னெல்லாம் இருக்கு பாரு. -1, -1/2, 1, 3/2, 2. சரியா? அப்ப ஏபிசி இருக்கு. இப்போ ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க என்ன இருக்கு பாருங்க. பி யூனியன் சி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது பிராக்கெட்ல இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கலாம். -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2. சரியா? யூனியன் சில இருக்கிறது எழுதலாம். -1, -1/2, 1, 3/2, 2. சரியா? இப்போ யூனியன் என்ன அர்த்தம்? இதையும் அதையும் சேர்த்து எழுதணும். பியும் சியும் சேர்த்து எழுதணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? எழுதின நம்பரே எழுதக்கூடாது. பில இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2 எழுதியாச்சு. இப்போ -1 எழுதிருக்கோமா? எழுதல. 5 எழுதிக்கலாம். -1/2 எழுதியாச்சு. அடுத்தது 1 எழுதல, எழுதிக்கலாம். அடுத்தது 3/2 எழுதியாச்சு. 2 எழுதணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A மைனஸ் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A மைனஸ் B யூனியன் C. இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறது எழுதிக்கலாம். ஏல என்னெல்லாம் இருக்கு? 1/2, 1, 3/2, 2, 5/2, 3 மைனஸ் B யூனியன் C என்ன இருக்கு பாருங்க. -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2. அப்புறம் -1, 1, 2. சரியா? இப்போ காமன் எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸ் பாருங்க. 1/2 இருக்கா? 1/2 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் 1 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் 3/2 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் 2 இருக்கு. 2வும் காமன் எலிமெண்ட்ஸ் தான், கேன்சல் பண்ணலாம். அப்புறம் 5/2, 3 மட்டும்தான் இருக்கு இதுல. அப்போ 3 தான் எழுதிக்கணும். சரியா? இதான் நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? A minus B intersection A minus C. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A minus B கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A minus B கண்டுபிடிக்கணும். சரியா? A minus B என்ன பண்ணும்? Aல இருக்கிற எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதும். எது வரும்? Aல இருக்க எலிமெண்ட்ஸ் 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. சரியா? மைனஸ் பில இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2. சரியா? இப்போ காமன் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? கேன்சல் பண்ணும். 1/2 கேன்சல் ஆயிடும். வேற என்ன இருக்கு? 1 இல்ல. 3/2 கேன்சல் ஆயிடும். 5/2 கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 7. அதை மட்டும்தான் எழுதும். 1, 2, 3. சரியா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A மைனஸ் C. A மைனஸ் சில ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறத எழுதலாம். 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. மைனஸ் சில இருக்க எலிமெண்ட்ஸ் -1, -1/2, 1, 3/2, 2. சரியா? காமன் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். பாருங்க என்ன இருக்கு. இப்போ சேம் எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணும். சரியா? இங்க பாருங்க. half இருக்கா? இல்ல. 1 இருக்கு. 1 கேன்சல் பண்ணலாம். வேற என்னது? 3/2 கேன்சல் பண்ணணும். 2 இருக்கு ரெண்டுத்துலயுமே, அதையும் கேன்சல் பண்ணியாச்சு. சரியா? வேற ஏதாவது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? அதுல
ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். சரியா? இப்போ 1/2 5/2 3 இந்த 3 தான் வரும். சரியாம்மா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. சரியா? a மைனஸ் பி என்ன ஆன்சர் வந்திருக்கு உங்களுக்கு? 1 2 3 இருக்கு. 1 2 3 இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி வந்து 1/2 5/2 சரியா? 3. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமன் எலிமெண்ட்ஸ் எது? இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. ரெண்டுத்துலயுமே 3 இருக்கு. அப்போ சர்க்கிள் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம என்னன்னு எழுதணும்? a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சில வரும். 3 மட்டும்தான் வரும். புரிஞ்சுதாமா? இது வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. a மைனஸ் பி யூனியன் சி 3 வந்திருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சியும் 3 வந்திருக்கு. ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ இங்க என்ன எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 we proved that போட்டுட்டு a minus b union c equal to a minus b intersection a minus c. புரிஞ்சுதாமா?